ஜெபிக்காதவங்க எல்லாம் அற்புதத்தை பெற்றுக்கொள்றாங்க. தன்னுடைய பணத்தை எல்லாம் கொண்டு அப்படியே மருத்துவமனைக்கு செலவு பண்றவங்களுக்கெல்லாம் அற்புதம் நடக்குது. அப்படி அவங்களுக்கெல்லாம் நடக்குது. எனக்கு இன்னும் நான் என்ன ஜெபிக்கணும், இன்னும் நான் எவ்வளவு அழணும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கும்போது கர்த்தர் முகத்தை 1000 பேர் நின்னாலும் சுத்தி எல்லா சீடர்கள் நின்னாலும் ஆண்டவருடைய காது மட்டும் அப்படியே கூர்மையா கேட்டுருச்சு. ஆண்டவருடைய காதுல அது விழுந்துருச்சு. போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம், போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம். உண்மையிலேயே அந்த ஆண்டவர் சரிப்பா அந்த குழந்தை இறந்து போயிருச்சு, நீ போய் அடக்கம் பண்ணுன்னு சொல்லியிருந்தா கூட கண்டிப்பா எவீர் என்ன பண்ணியிருப்பாரு? கர்த்தரை மறுதலிச்சிருக்கலாம் மாட்டாரு. உங்களை தேடி வந்தேனே என்ன கிடைச்சுன்னு சொல்லியிருக்க மாட்டாரு. கண்டிப்பா அவர் போயிருப்பாரு. அவ்வளவு ஃபெய்த் அவருக்குள்ள இருந்துச்சு. ஆனா அந்த முகம் சுண்டி போனதை கூட என் ஆண்டவர் பார்த்துட்டு அடுத்த நிமிஷமே அவனை என்ன பண்றாருன்னா, நீ ஏன்பா கவலைப்படுற, நீ ஏன்பா பயப்படுற, நீ ஏன்பா அவநம்பிக்கையா இருக்கிற, நீ ஏன்பா அவன் விசுவாசத்தை குறைச்சிக்கிற, உன் கூட நான் வரலையா, உன் கூட நான் இல்லையா, இவ்வளவு தூரம் உன்னை பாதி வழியில விட்டுட்டு போறதுக்காக வந்தேன், அங்கேருந்து உன்னோட டிராவல் பண்ணி இவ்வளவு தூரம் நான் வந்திருக்கிறேனே, பாதி வழியில உன் பிள்ளைய சுகப்படுத்தாம நான் விட்டுட்டு போயிடுவேனா, நீ தைரியமா இரு, நான் கூட வர்றேன்னு போனாரு. இன்றைக்கு இந்த ஜெபத்தில் இருக்கிற நிறைய பேரை பார்த்து கர்த்தர் கேட்கிறாரு, உங்களை பாதி வழியில விட்டுருவாரா சிஸ்டர், பிரதர், உங்களை பாதி வழியில ஆண்டவர் விட்டுருவாரா? கர்த்தராகிய ஆண்டவர் அவர் பொய் உரையாத தேவன். அவர் வாக்கு கொடுக்கிறார், உன் கரத்தை பிடிச்சிட்டு உன்னோட நான் பிரயாணம் பண்ண ஆரம்பிச்சேன். 20 வருஷத்துக்கு முன்னாடி உன் கரத்தை பிடிச்சேன், 10 வருஷத்துக்கு முன்னாடி உன்னை கரத்தை பிடிச்சேன், எத்தனையோ சூழ்நிலையில உன்னை கட்டி கொடுத்து கொண்டு வந்தேன், உனக்கு முன்னாடி நிறைய அற்புதங்களை காண்பித்தேன், அடையாளங்களை நடப்பித்தேன், உன்னை விசுவாசத்தை தட்டி எழுப்ப பண்ணி இப்ப இதுவரைக்கும் நான் உன்னை கொண்டு வந்திருக்கிறேன். இன்றைக்கு உன் விசுவாசம் சோர்ந்து போய் சின்ன பின்னமாக்கப்பட்டு கிடக்கும் போது மறுபடியும் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, தைரியமா இரு, பயப்படாத, பயப்படாத, உன்னை பாதி வழியில விட்டுட்டு நான் போக மாட்டேன், உன்னை கடைசி வரைக்கும் கரை சேர்ப்பேன், நீ சாட்சி சொல்லுவாய், உன் மகளை நீ உயிரோடு பாப்பாய், உன் மகளை சாட்சியாய் நிறுத்துகிற தேவன் நம்மோடு கூட. அவர் ஹல்லேலூயா, அழகா அவர் நம்மோடு டிராவல் பண்ணி அவர் கடந்து வருகிறார். ஆமென் சொல்லுங்கள்.